குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இஎல்டின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். அந்த கருத்துக்களை மாணவர்கள் புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறாங்க. எவ்வாறு ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா பல மெத்தட் சொல்கிறாங்க, பல அப்ரோச்சஸ்னால் தியரிஸ். அந்த தியரியை வச்சு எப்படி கிளாஸ் ரூம் டெக்னிக்குங்கிறது, கிளாஸ் ரூம் ப்ரொசீஜர் எப்படி அதை நடத்துகிறாங்கிறது மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அப்ரோச்சுங்கிறது வெறும் தியரி தான். அதில் ஒரு தியரி வந்து கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். அது வந்து மேக்ஸிமமாக இப்போ கூட நடத்துகிறாங்க. கிராமர் நடத்துகிறாங்க, இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி நடத்துகிறாங்க. ஒரு கதையை நடத்துகிறாங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நடத்துகிறாங்க. கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்புறமா இது தமிழ் யூஸ் பண்ணுறாங்க. டார்கெட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, சோர்ஸ் லாங்குவேஜ் தமிழ். அதனால் வந்து இங்கிலீஷை டீச் பண்ணல, தமிழை தான் டீச் பண்ணணுன்னு டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்னா டீச்சிங் இங்கிலீஷ் த்ரூ இங்கிலீஷ் மூலமாக இங்கிலீஷை வந்து நடத்துகிறது. அப்படின்னா அதுலேயும் வந்து சில கஷ்டமான கான்செப்ட்ஸை வந்து புரிஞ்சு வச்சுக்க முடியல. அப்புறம் டைரக்ட் மெத்தடுக்கு பதிலாக பைலிங்குவல் மெத்தடுங்கிறது கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட், டைரக்ட் மெத்தட் ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி பைலிங்குவல் மெத்தட்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டத்தையும் யூஸ் பண்ணுறது பைலிங்குவல் மெத்தட். அப்புறம் சைலண்ட் வே அப்படின்னு ஒரு மெத்தடு, அது வந்து கலிப் கட்டக்னோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சைலண்ட் வேங்கிற மெத்தடு. அப்புறம் கம்யூனிட்டி லாங்குவேஜ் மெத்தடு. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச். அதாவது இந்த சிச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வரும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் செலக்ட் பண்ணி அது திருப்பி ரிப்பீட் பண்ணுறது. அது பிஹேவியரிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜியை பேஸ் பண்ணியிருக்கு. ரிப்பீட்டட்லி ட்ரில்லிங். இப்போ வந்து சப்ஸ்டிடியூஷன் டேபிள்ஸ் அதெல்லாம் அதில் வரும். அப்புறம் வந்து நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸ். இந்த ஐடியா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த லாங்குவேஜ் வருங்கிறது நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸ். நோஷன்னா ஐடியா, ஃபங்க்ஷன்னா இந்த வழி கேட்குறது, டைரக்ஷன் கேட்குறது. இது வந்து நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸ். அதுலேருந்து வருது சிஎல்டி, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். இது வந்து டாஸ்க் பேஸ்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து கீதா நாகராஜன் புக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல புக்ஸு உங்களுக்கு பல லைப்ரரிஸ் விசிட் பண்ணால் கிடைக்கும். அதனால பாருங்கள். இதில் வந்து சஜஸ்டோபீடியா, அப்படி சஜஸ்ட்னா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிறது. இதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அவர் வந்து இதை அட்வொகேட் பண்ணுறதுன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது. வாட் இஸ் சஜஸ்டோபீடியா? சஜஷன் மீன்ஸ் டு கிவ் அட்வைஸ். Suggestopaedia was a method in language teaching advocated by Dr. Georgi Lozano. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? டாக்டர் ஜார்ஜி லொசனோ. அப்போ சைலண்ட் மெத்தடுக்கு கலிப் கட்டக்னோ. சைலண்ட் மெத்தட் அது சைலண்ட் மெத்தடுனா முதல்ல வந்து டீச்சர் வந்து சைலண்ட்டாக இருக்கணும், லேர்னர்ஸ் வந்து எல்லாம் பேசணும் அப்படிங்கிறது சைலண்ட் மெத்தட். Silent method was evolved by Calip Catagno, a teacher of mathematics. 1960 இந்த மெத்தடு ஃபேமஸாக இருந்திருக்குது. அப்புறமா we come to Suggestopaedia. Calip Catagno, Silent Way. இவர் Suggestopaedia வந்து பல்கேரியன் டாக்டர் ஜார்ஜ் லொசனோ. The Suggestopaedia was advocated by Dr. George Lozano. Who has advocated Suggestopaedia? Dr. Georgi Lozano. Which country he belonged to? He belonged to Bulgaria. He belonged to Georgi Lozano belongs to Bulgaria. Bulgaria நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு டாக்டர் ஆஃப் மெடிசன், மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட், உளவியல் வல்லுனர். அப்புறம் பேராசைக்காலஜிஸ்ட்னால் சூப்பர் நேச்சுரல் பேயை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் பேராசைக்காலஜி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஜாய் அண்ட் ஈஸி. சந்தோஷத்தையும் சுலபமாக இருந்தால் தான் லேர்னிங் இருக்கும் அப்படிங்கிறது தான். வாட் பிரின்சிபல் இட் இஸ் பேஸ்ட் ஆன்? த சஜஸ்டோபீடியா இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஜாய் அண்ட் ஈஸினஸ். ஈஸியாக வரும், நமக்கு எதுவும் வரும் அப்படின்னா தான் ஈஸியாக கற்றுக்கலாம். நமக்கு இது வராதுன்னு நினச்சோம்னா அது வராது. அதை சொல்லியிருக்கேன். மச் ஆஃப் தி மெத்தடாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் சஜஸ்டாலஜி, சைக்காலஜிக்கல் தியரி. It says that human beings respond to subtle clues of which they are not consciously aware. அவர்களுக்கே தெரியாததெல்லாம் அவங்களுக்கு வந்து கான்ஷியஸாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. they are not consciously aware, வெளிப்புறமாக தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த Suggestopaedia is a psychological theory which says that human being responds to
சட்டிலில் நுட்பமான க்ளூஸ், ஆனால் அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது அப்படிங்கிறாங்க. லொசனோவ் என்ன சொன்னார்னா, லொசனோவ் said that we do not use our mental capacities to the full. அதாவது மூளையுடைய முழு சக்தியை நம்ம பயன்படுத்தலைன்னு சொல்கிறது போல், நம்மளுடைய முழு மனசு இதையும் நம்ம ஃபுல்லாக பயன்படுத்தலை. நம்ம சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் வச்சுருக்கோம், நம்மளே சில உள்ளபூர்வமான தடைகளை வச்சுருக்கோம். நம்ம பயப்படுறோம், நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம். what do we fear? We fear that we could not able to do it. இந்த கணக்கு நம்மளால் போட முடியாது, இந்த கார் நம்மளால் ஓட்ட முடியாதுன்னு we fear. They are called such psychological barriers. Suggestopaedia is the pedagogic teaching application of suggestion. Suggestopaedia is the teaching application suggestion. It aims to help learners to overcome the feeling. அந்த நம்மளால் முடியாதுங்கிற ஃபீலிங்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது தான் நம்மளால் வெற்றிகரமாக இருக்க முடியாதுங்கிற. Suggestopaedia is a application of suggestion to help the learners to overcome the feeling that they cannot be successful and they cannot learn. அவங்க வெற்றிகரமாக கற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு, உங்களுக்கு வயசாகிட்டு உங்களால் கற்றுக்க முடியாதுங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர், ஒரு உள்ளபூர்வமான ஒரு தடையை எவ்வாறு மீறி வருவது அப்படின்னா சஜஸ்டோபீடியா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேரியரை ரிமூவ் பண்ணுறது. இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் ரிமூவிங் சைக்காலஜிக்கல் பேரியர் தட் we cannot be successful. It helps learners to reach hidden treasures of the mind. மனத்தினுடைய மறைந்துள்ள சக்தியை, ஹிடன் கெப்பாசிட்டியை கூட ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது பல்கேரியாவில் உருவாக்கியிருக்கு. பல்கேரியா சைக்காலஜிஸ்ட்டு டாக்டர் ஜார்ஜி லொசனோவ். இது ஒன்வேர்டில் கூட கேட்கலாம் டிஆர்பியில். Suggestopaedia is associated with Georgy Lozanov, Bulgaria. Suggestopaedia is associated with whom? Georgy Lozanov, Bulgaria. இது என்ன? டு ஓவர் கம் த சைக்காலஜிக்கல் ஃபியர். இதை வந்து இது எதை தாண்டி வரணும்னா நம்மளால் முடியாது, வெற்றிகரமாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு. இது வந்து இது ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பல்கேரியாவில் இதாகிருக்கு. ஆனால் அமெரிக்காவில், கனடாவில், வெஸ்டர்ன் யூரோப்பில் இந்த இதை வந்து அவங்க ஏற்றுக்கலை. This method was successful in Bulgaria, but in Canada and Western Europe this method is associated with teaching of language to adults. பெரியவங்களுக்கு தான் அதை கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. Joy and psycho, the three main principles of Suggestopaedia are, மூன்று முக்கியமான தத்துவங்கள் என்னன்னா, சந்தோஷம், நம்ம வந்து சைக்கோ ரிலாக்ஸேஷன், உளவியல் ரீதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்படி நமக்கு நம்மளுடைய மறைமுக சக்தியை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா, நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இசையை கேட்கணும். அப்போ நீங்கள் லைனிங்க்கு முன்னாடி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தட் வி பிகம் ரிலாக்ஸ். அப்புறம் லைனிங் டேக் பிளேஸ் ஆகுங்கிறாங்க. லேர்னர்ஸ் வில் தே யூஸ் த ஹிடன் பொட்டென்ஷியல்ஸ் ஒன்லி இஃப் தே ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் அவங்கள மறைந்துள்ள சக்தியை பயன்படுத்துவாங்கங்கிறாங்க. Suggestopaedia says that learners will use the hidden potential. அதாவது மறைந்துள்ள சக்தியை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா when they are happy. It is such conditions that learners will be interested and involved in meaningful activities using the new language. அப்போ gaining access to the reserved powers of the mind, harmonious collaboration of the conscious and the unconscious.